வெற்றியாகவும் பிரபா மைசி புதுக்கோட்டை கடன் தொல்லை தீரவும் தொழிலில் வெற்றி பெறவும் உடல்நல வேண்டியும் குடும்ப சமாதானம் வேண்டியும் மாலா பிள்ளைகள் கல்வியிலும் பக்தியிலும் வளரவும் கடன் தொல்லை தீரவும் குடும்ப சமாதானம் வேண்டியும் மேரி குழந்தை வர வேண்டியும் நினைத்த காரியம் கைகூடியதற்கு நன்றியாகவும் உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாகவும் அரசடிப்பட்டி சேசுரார் மரிய செல்வம் குடும்ப சமாதானம் வேண்டி உடல்நலம் வேண்டி விவசாயம் ஆடு மாடுகள் செழிக்கும் சேசுரார் இவர்களுக்கு ஆன்ம எதிர்பார்ச்சிக்காகவும் சஞ்சாய் ஜான் போஸ்கோ விக்டோரியா மேரி பிள்ளைகள் கல்வியில பக்தியும் வளர நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க நினைத்த காரியம் கைகூடவும் கும்பகுளம் மரிய சேசுராஜ் லூர்து மேரி தேர்வில் வெற்றி பெறவும் கடன் தொல்லை தீரவும் உடல்நல வேண்டிய நினைத்த காரியம் நிறைவேறவும் அம்மா சமுத்திரம் அமிர்தம் விக்டோரியா பிள்ளைகள் கல்வியும் பக்தியும் வளர நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றும் குளப்பன்பட்டி சூசைராஜ் மரியம்மாள் தேர்வில் வெற்றி பெறவும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும் குடிப்பழக்கம் நீங்க வேண்டியும் நினைத்த காரியம் நிறைவேறவும் பள்ளத்துப்பட்டி ஜெசிந்தா மேரி திருமணம் கைகூடவும் உடல்நல வேண்டியும் நினைத்த காரியம் கைகூடியதற்கு நன்றியாகவும் தஞ்சாவூர் ஆண்ட்ரூஸ் டோனி திருமணம் கைகூட வேண்டும் என்றும் செட்டியார் திருப்பலியானது ஆரம்பமாக இருப்பதால் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அமைதியாக அமர்ந்து திருப்பலியை காணவும். யாரும் எழுந்திருக்க விட வேண்டாம். மகிழ்ந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். பதவிக்கும் பெருமை சேர்க்கும் வாரிசாலம் வைப்போம். அன்பின் சேவையில் ஆண்டவர் பார்வையில் நல்லதமான துறவரத்தை ஏற்று எந்த செயலையும் மறக்காமல் செய்து பக்தர்கள் அனைவரையும் பங்கு தந்தை 6ஆம் வெள்ளி அருள்மிகு நாள் இது. அன்னையின் அன்பை அனுபவிக்கும் இறைவன் அருளை பொழியும் தருணத்தில் இணைந்து நிற்கும் விசுவாச குடும்பம் நாம். அன்னையின் அன்பை நம்மில் உருவாக்குகிறது. தூய கன்னிமரியா நற்பேறு பெற்றவள். மரியாவின் துன்பங்களோ வியாகுலங்கள் திரு அவை அவற்றை பாதுகாக தியானிக்க நமக்கு அதிகரிக்கின்றன. இத்தகைய நிகழ்வுகளின் அறிவுபூர்வமாகவும் அவர்களின் விடுதலைக்காகவும் செயல்பாடுகளை மேற்கொள்ள நாம் இறைவருள் வேண்டுவோம். நமது வாழ்வில் நடக்கும் பாதையில் துன்ப பாதையில் துணிவுடன் செல்ல அருள் வேண்டி தெய்வீக திருப்பலியில் பங்கு கொள்வோம்.
பெற்றிடவே நாங்கள் உம்மை அழைக்கிறோம். ஆயரே நீங்கள் வருக. திருப்பலி நிறைவேற்றிடவே நாங்கள் உம்மை அழைக்கிறோம். குருகுலமே நீங்களும் வருக. திருவருளை தந்திடவே வருக. திருவருளை தந்திடவே வருக. நாங்கள் வரவேற்கின்றோம். திருப்பலியில் பங்கு பெற நாங்கள் உம்மை அழைக்கிறோம். இறை மக்களே நீங்கள் வருக. திருப்பலியில் பங்கு பெற நாங்கள் உம்மை அழைக்கிறோம். இறைமக்களே நீங்களும் வருக. திருவருளை பெற்றிடவே வருக. திருவருளை பெற்றிடவே வருக. பாடுவோம், துதி பாடுவோம், இப்பெரும் வழியினிலே. கருணையும் மனத்தாழ்ச்சியும் கொண்ட இறைவனை பாடுவோம், துதி பாடுவோம். வாழவே அழைக்கும் பலியும் இதுவே. வாருங்கள், அழைக்கும் குரலை கேளுங்கள். தினம் நனைந்திடுவோம். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, தவக்காலத்திலே ஒரு மிகச்சிறப்பான விழாவாக இந்த பகுதிகளிலே எல்லா மக்களும் ஒன்று கூடி நம்முடைய தாய்க்கு நன்றி கூறவும் நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்துரைத்து ஜெபிக்கவும் இந்த அருமையான நாளிலே கூடியிருக்கிறோம். இந்த நாளிலே நமக்கு இந்த திருப்பலியை நிறைவேற்றி இறையாசிர் பெற்றுத்தர வந்திருக்கிற நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அவர்களையும் பல்வேறு இடங்களிலிருந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்து இறையாசிர் பெற்றுத்தர வந்திருக்கிற அனைத்து அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் இதிலிருந்து பலமுறை நான் யோசித்திருக்கிறேன். என்னுடைய அம்மா பிறந்த ஊர் இது பலருக்கும் தெரியும். ஆகவே நான் குழந்தை பருவத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிழாவை நான் பார்த்திருக்கிறேன். வளர வளர நான் யோசித்திருக்கிறேன், ஏன் இந்த தவக்காலத்திலே இப்படி ஒரு சிறப்பான விழா. தவக்காலத்தில் பூ வைக்க மாட்டோம், உன்னதங்களில் பாட மாட்டோம், அல்லேலூயா பாட மாட்டோம். ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் செய்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான விழாவாக ஏன் இந்த ஊரிலே இப்படி கொண்டாடுகிறார்கள் என்று நான் பல முறை நினைத்திருக்கிறேன். இங்கு பங்குத்தந்தையாக வந்த பிறகு நான் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற மக்களை பலரை நான் பார்த்திருக்கிறேன். நம்முடைய மக்கள் மட்டுமல்ல,
பிற மதத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரியை நான் பார்த்திருக்கிறேன். என்னிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்காக வருகின்ற போது அவர்கள் சொல்லுவார்கள், ஃபாதர், நான் எதை செஞ்சாலும் வியாகுல மாத கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் செய்வேன். எங்களுக்கு வியாகுல பகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் இறைவனுடைய அருளையும் ஆசிரியையும் நிறைவாக பெற்றுத் தருகின்றவளாக இந்த தாய் இருக்கின்றாள். ஆகவே இந்த தாய்க்கு நன்றி கூறி அவர் வழியாக ஆண்டவருடைய இறை ஆசிரியை தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு இங்கே கூடி வந்திருக்கிறோம். எனவே நம்முடைய நன்றியை அன்னையின் பாதம் அர்ப்பணிப்போம். நம்முடைய விண்ணப்பங்களை அன்னையினுடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். இயேசுவினுடைய பாடுகளை அடுத்த வாரத்திலே தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக இந்த வெள்ளிக்கிழமையிலே அன்னையினுடைய பாடுகளை, வியாகுலங்களை தியானித்து அன்னையின் வியாகுலங்கள் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியாக இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். தூய மறை நிகழ்வை இறை திருவுள்ளத்திற்கு உகந்த விதத்திலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை தம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
அவருடைய அன்னை மரியாவும் அருகிலிருந்து துன்புற திருவுளமானீரே. உமது திரு அவை அன்னை மரியாவோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதால் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கேற்க தகுதி பெறுவதால் உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அகமகிழ்ந்து ஆர்ப்பரி வேற்றினத்தார் பலர் ஆண்டவர் இருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என் மாற்ற முடியாதா?